ஆனந்த சோலையில் நீராடி கண்ணினதம் காமனோட்டம் கண்ணினதம் காமனோட்டம் தூக்கல். அப்புறம் சரி, ஸோ இந்த சேனலோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் பாக்ஸ். பாக்ஸ் இல்லப்பா, பாக்ஸ் பார்க். வார கடைசியில் குறைக்கும் நாய்கள் நாய்கள் நாய்கள். ஸோ நம்ம சேனலோட கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இன்டர்நேஷனல் இஷ்யூஸ், ஸ்போர்ட்ஸ், எக்ஸெட்ரா, சினிமா. பொதுவா பிரச்சனைனாலே நம்ம உட்காந்து டீ பெஞ்சில் உட்காந்து எல்லாமே. இப்போ ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ போய்கிட்டு இருக்கு, நயன்தாராவும் தனுஷும் சண்டை போடுறாங்க, அப்படி இல்லைன்னா சீமான் வந்துட்டு விஜயுடைய கொள்கை வந்துட்டு இல்ல வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்றாரு, அல்லது விஜய் வந்துட்டு வீட்லயே உட்காந்து அறிக்கை கொடுக்க சொல்லுங்க, எல்லாமே வரும். நீங்க இவன் இதைத்தானே பேசுவான் அப்படின்னு நினைக்கும் போது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறான்னு பார்க்கும்போது இதுதானா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றமா தான் நாங்க பேசுவோம். ஆனா நீங்க மனசுல உள்ளதை நாங்க பேசுவோம் கண்டிப்பா. சோ வெல்கம் டு அவர் சேனல் வீக்கெண்ட் பாக். ஓகே, சோ இன்னைக்கான கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, as you see in the title, 2 respectful youths, இளைஞர்கள், ரைட், இன்க்ளூடிங் அஸ், எங்களையும் சேர்த்துதான், உங்களையும் சேர்த்துதான், உங்க வீட்டுல உள்ளவங்களையும் சேர்த்துதான், நீங்க பாக்குறவங்க எல்லாரையும் சேர்த்துதான். யூத்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல, லிட்டரலி அதுதான். எத்தனையோ இஷ்யூஸ் பேசப்பட வேண்டிய இஷ்யூஸ் இல்ல. என்னதியா? அவங்களோட ஓன் க்ரோத். ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் அவங்களோட ஓன் க்ரோத், அவங்களுடைய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி. அதான் செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி, அதே தானே அப்படின்னு என்ன ரைட்டு. அதாவது அவங்களுக்கான க்ரோத், அவங்க செல்ஃப் க்ரோத்ன்றதுலயும் கான்சென்ட்ரேஷன் இல்ல நிறைய பேர்கிட்ட. இன்னைக்குள்ள நிறைய பேர்கிட்ட இல்லவே இல்லை. படிச்சு முடிச்சுட்டு என்னப்பா பண்ண போற, வந்துட்டான்டா பூமரு, தெரியல. ஒண்ணு இந்த மாதிரி அப்ரோச் இல்ல அந்த மாதிரி அப்ரோச். சரி ரைட், ஒரு கோல் இல்லாம ஒரு லைஃப்ல ஒரு இதைதான் நான் அடைய போறேன் அப்படின்ற ஒரு கோலை நோக்கி இது ரன் பண்றதே இல்ல அப்படின்றதான் சொல்லலாம். ஒண்ணு. இன்னொன்னு சோசியல் அவேர்னஸ். இன்னைக்கு எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம அவேரா இருக்கணுமோ அதுல எல்லாம் நம்ம இருக்கிறது கிடையாது. விளாட்டுத்தனமா இருக்கிறது. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுல எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பொழைச்சிட்டான்டா, ஏ சுபாஷே பொழைச்சிட்டான்டா. ஆனா நம்ம பேச வேண்டிய டாபிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு பண்டல் நிறைய இருக்கு. பட்ஜெட்ஸ் இருக்கு, அதாவது இப்போ பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, அது இருக்கு. இன்னொன்னு என்ன, மகா கும்பமேளா டெத் இருக்குது. வேற என்ன ப்ரோ? பொலிட்டிக்கலா பார்த்தாலே ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் இப்போ யூத்ஸ், இளைஞர்கள் அப்படின்றவங்க எந்த மாதிரியான விஷயத்துல நம்ம வந்துட்டு கரெக்டான ஸ்டாண்ட்ல இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அப்படிதான் பேசுவேன். பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுனாலே ஃபர்ஸ்ட் மேனிபுலேட்டிவா என் மைண்டுக்கு வர்றது யாருன்னா நம்ம அண்ணன் சீமான். அவரை மறக்கடிப்பாங்க அப்படின்றான்னா போதும், அவ்வளவு 50 பேர் பிளாட்டு. ஆனா என்ன ஏறி கத்துனாருன்னா அவ்வளவுதான், மைக் இருப்பாரு. ஏன்னா எத்தியா துப்பி வச்சிருக்க மைக் போச்சு. ஆனா இன்னைக்கு, அதாவது ஒரு காலத்துலயும் சரி, இன்னைக்குமே இன்றைய காலத்துலயுமே, இப்போ இந்த இன்னைக்கு டே அப் டு டேட்டுமே நிறைய பேர் வந்துட்டு என்னன்னா சீமானுடைய அந்த ஸ்பீச்சுக்கு அடிக்ட் ரொம்ப. ஆனா அவர் பேசுறதுல கரெக்டான விஷயத்த தான் பேசுறாரா அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்மெண்டே அங்க ஆட்டம் கண்டுட்டு இருக்கு. கண்டிப்பா ஒண்ணும் இல்லை. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு வீடியோல பேசியிருப்பாரு, தன்னுடைய கணவனை இழந்து உடனடியாக தன்னுடைய குழந்தையை வந்துட்டு அந்த குதிரையில கட்டிக்கிட்டு, அந்த கிளிப்பிங் கிடைச்சிட்டு நான் உங்களுக்கு போட்டு விடுறேன், கண்டிப்பா கிடைக்கும். குதிரையில கட்டிக்கிட்டு போனவடா எங்க வீர அம்மையார் வேல் நாச்சியார், பார்த்தா அது ஜான்சி ராணி. இதெல்லாம் பேசிக் தமிழ் பாட புத்தகத்திலே வந்திருக்குங்க. இது கூட தெரியாம ஒரு கட்சி மேடையில வச்சு இதெல்லாம் நம்ம வந்துட்டு பேசும்போது அவாரா பேசணும். விஜய், அது மட்டும் இல்லாம விஜய் தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, நடிகர் விஜய் தன்னுடைய கொள்கைகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தம்பி வந்து கூட்டணி கேட்டுச்சுன்னா தம்பி நானும் தம்பி சேர்ந்தேன், தம்பி
அவ்வளவுதான் செஞ்சிடும் மதுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாரு. மாறி தனுஷ் ஒரே ஒரே ஒரு மாநாடு போட்டு ஒரே ஒரு கொள்கை, தன்னுடைய கொள்கை பிரகடனம் தான். நீங்க வாட் ப்ரோ, அப்படியே ஒரு ப்ரோ, அவ்வளவுதான் 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 அப்படின்ற மாதிரி ஆயிருச்சு. சோ தன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிலே ஒரு பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லாத மாதிரி இருக்காரு இப்போ சீமான். அவரை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சில தற்குறிகள் இருக்காங்க. தமிழ் 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 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. தமிழை பத்தி தமிழ் உணர்வு எல்லாருக்குமே இருக்குதான், இல்லன்னு சொல்லல. நானும் ஒரு காலத்துல தமிழா வந்துட்டு தீவிரமான சீமான் அண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தாண்டா வருவாரு அப்படின்னு பெரிய ஸ்பீச் அடிக்கிறா. இருந்து என்ன செய்ய, அவர் ஒழுங்கானதை பேசணும்ல. ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே இல்ல. யோசிச்சு பார்த்து ஏன்டா அவர் பின்னாடி இருந்தோம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது மாதிரி டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், பேசிக்கா அதாவது 18 இயர்ஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் யூத்ஸுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, கையில வைக்கிற அந்த மைக்கு போடுற ஓட்டு, மைக்கு போடுறதுல ஓட்டு போட்டதால வைக்கிற மை, சாரி, சரியா? சோ அதுல வந்துட்டு நம்ம மிக தெளிவாக இருக்கணும். எது யாருக்கு போடுறோம், எதுக்கு போடுறோம், என்ன காரணத்துக்காக இவங்களுக்கு போடுறோம், என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு போடல, எல்லா விஷயத்துலயுமே நம்ம தெளிவாக இருக்கணும். இருக்கோமா அப்படின்னா இல்ல, நிச்சயமா இல்ல. சீமானே 4 வார்த்தை வந்து எப்படின்னு பேசினார்னா, சீமானே ஃப்ரீ பஸ், டிஎம்கே காரங்க, டிஎம்கே சாரி ஆளுங்கட்சி வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஏராளமான சலுகைகள் அள்ளி வீசும்போது, அப்படி வீசினதுக்காக மட்டும் இல்லாம அப்போ அந்த டயத்துல இருந்த அந்த ஆட்சியாளர்கள் வந்து சரியா இல்ல, அந்த காரணத்துக்காக இவன் வேணாம் இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இங்க வந்தாங்க மக்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு பார்த்தா கிடையாது. ஒரு காலத்துல அம்மா ரூலிங்ல இருந்தாங்க, அம்மா ஆட்சியில வந்துட்டு இது இல்லாம அதுக்கப்புறம் வந்துட்டு கலைஞர் ஆட்சியில சாட்டிஸ்பாக்சன் இல்லாம அம்மா ஆட்சி நல்லா இருந்ததால மறுபடியும் அம்மா ஆட்சி, அம்மா போனாங்க. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி நல்லா இல்ல, கலைஞர் ஆட்சி, சாரி டிஎம்கே ஆட்சி. என்னது இது? இவன் அடிப்பான் நம்ம வாங்கணும், இல்ல அவன் அடிப்பான் நம்ம வாங்கணும். ஆக மொத்தத்துல 2 பேரும் நம்மள நம்பி கழுத்த இருக்கதான் போறான். சரி வேற எவனாவது ஒருத்தன் பக்கம் திரும்புவோன்னு பார்த்தா அப்படின்றாங்க. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இது போக இடையில வந்துட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே வந்துட்டு நாங்க இந்த பக்கம் சொல்லிட்டு ஆவு அப்படின்றாங்க, இந்த பக்கம் நாங்கெல்லாம் வந்துட்டு ஆவு தலைவரே அப்படின்றாங்க. சோ ஆக மொத்தம் யாருமே ஒரு கிளியரான ஸ்டாண்ட்ல இல்ல. அதுதான். சோ அதுக்காக இப்ப உடனே நான் இப்ப வீடியோஸ்லாம் வந்துட்டு ப்ரோ நீ என்ன அனிலா பின்னாடி வாழ் தெரியுது ப்ரோ அப்படின்னு அப்படி சொல்லல நானு. திங்க் அபவுட் இட், அதான் நான் சொல்றேன். நீ ஒரு விஷயம் பண்ற, ஒரு ஓட்டு போடுறனா, அந்த ஒரு ஓட்டு எத்தனையோ டைம்ல வந்துட்டு ஆட்சியவே மாத்திருக்கு. வாஜ்பாயோட ஆட்சியை மாத்தினதே, வாஜ்பாயோட ஆட்சியை தீர்மானிச்சதை கவுத்து விட்டதே ஒரு ஓட்டு தான். நம்மளனா ஹிஸ்டரி எடுத்து பாரு. இஃப் தப்பா சொன்னேன்னா கரெக்ட் பண்ணு. ஏன்னா நானும் வந்துட்டு ரொம்ப மெத்தப்படுத்த மேதாவிலாம் கிடையாது, நாங்களும் கத்துக்கிறோம் அவ்வளவுதான், சரியா? சோ ஒரு ஓட்டுன்றது எத்தனையோ இதெல்லாம் ஆட்சிகளே மாத்துற அளவுக்குலாம் அமைஞ்சிருக்கு, சரியா? அதனால நீ போற ஒவ்வொரு ஓட்டையுமே திங்க் பண்ணி யாருக்கு போடுறோம், எதுக்கு போடுறோம், இவங்க வந்தா நல்லது பண்ணுவாங்களா மாட்டாங்களா, புதுசா ஒருத்தன் வர்றானா அவன் நல்லது பண்ணுவானா இல்ல பண்ண மாட்டானா, அவன் பின்னாடி இத்தனை கூட்டம் போகுது என்ன ஏது ரிசர்ச் பண்ணு. ஏதேதோ ரிசர்ச் பண்றீங்க, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணலாம். இதான் வந்து ஃபியூச்சர். ஏன்னா அடுத்து வர்றேன் அதுக்கு. சோ பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இப்போ உள்ள யூத்ஸ் வந்துட்டு கரெக்டா இருக்கணும். சரி, அடுத்து ரெண்டாவது என்னது ப்ரோ? ரெண்டாவது ட்ரக்ஸ். இந்த சொசைட்டியை ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்னா, ஐ மீன் அடிக்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னா, என்ன சொல்றது, என்ன அடிக்ஷன்னா என்னன்னு முதல்ல சொல்லணும். அடிக்ஷனுக்கு தமிழ் வார்த்தை என்னது? அடிமை ஆகுதல். மறந்து அந்த இதுல போய் மூழ்குறது. நீ எதுலாம் வந்துட்டு அடிக்ட் ஆகி எல்லாமே உனக்கு போதை, எதெல்லாம் உனக்கு வந்துட்டு அது இல்லைன்னா என்னால இருக்க முடியாது. செத்து நான் வந்து காலையிலே குடிக்கல அப்படின்னா இழுத்துக்கும், எனக்கு செத்துருவேன். தலகாணி தலைக்கு வச்சு தூங்க வேண்டியதுக்கு வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கியடா படுவாய் பயல அப்படின்னாங்க. என்னென்னமா இருக்குதுங்க. சோ அதுலலாம் வந்துட்டு நம்ம பக்கம் போகாம இருக்கணும். ஏன் அப்படின்னா உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீ வீட்டுக்கு மூத்த பையனா இருந்தாலும் சரி, கடைசி பையனா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அ யூத், நீ ஒரு யங்ஸ்டரா இருந்தன்னா உனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எந்த விதத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஃபேமிலி, சொசைட்டி, அவ்வளவுதான். 2 தான். இந்த 2 நீ கரெக்டா கொண்டு போகணும். முதல்ல இந்த 2 நீ கரெக்டா கொண்டு போ,
சரியா? அண்ட் கரியர், முக்கியமா உன்னோட கரியர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரிலேட்டடா பார்த்தோம்னா, ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுல உட்காந்து அம்மாட்டையோ இல்ல அப்பாட்டையோ, என்னம்மா ஃபேமிலி எப்படி போய்கிட்டு இருக்கு, என்னாச்சு, பட்ஜெட்லாம் எப்படி, செலவெல்லாம் எப்படி போகுது, இன்னைக்கு என்ன சாப்பாடுமா, காய்கறி எல்லாம் என்ன ரேட்டுமா, மட்டன் சிக்கன் எடுத்தாங்களா அதெல்லாம் என்ன ரேட்டுமா, வருமானம் எவ்வளவுமா? நிறைய பேசலாம். நம்ம வீட்டு பொருளாதாரத்தை பத்தி நீ தான் பேசணும். அது என்ன, உன்னுடைய வீட்டுடைய எக்கனாமிக்கல் ஸ்டாண்ட் என்ன, எக்கனாமிக்கல் லெவல் என்னன்றது தெரிஞ்சா மட்டும்தான் நீ உனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இன்ஸ்பிரேஷன்னா என்னது, நம்ம இருக்கிற லெவல் என்னன்னு தெரிஞ்சு, நீ எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் நீ எங்க போகணுன்றது உனக்கு தெரியும். கண்டிப்பா நான் 4வது படியில இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீ 5வது படிக்கு போகணுமா 6வது படிக்கு டேரக்டா தாவ முடியுமா, இல்ல இங்க இருந்தே மொட்டை மாடியை பிடிச்சிடலாமா அப்படின்றது உனக்கு தெரியும். நீ எந்த படியில இருக்குன்னே தெரியாம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கியா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கியானே தெரியாம மேல போகவா கீழே போகவான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான் முடிச்சு, அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உட்காந்துருக்க வேண்டியதான். சரியா? ஸோ எக்கனாமிக்கல் லெவல், ஃபேமிலின்றது உன்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. சொசைட்டி அடுத்தது. நான் சொன்ன மாதிரி சொசைட்டி ரொம்ப கேவலமானதுதான், இல்லைன்னு சொல்லல. சாக்கடை விட மோசமானதான் சொசைட்டி. அப்படி போனா இப்படின்மா, இப்படி போனா அப்படின்மா, எதையுமே வந்துட்டு காதுல வாங்கக்கூடாது. ஆனா நீ இந்த சொசைட்டில இருக்க, அதனால நீ அவனுக்கு நல்லது பண்ணணும். இப்ப நல்லது பண்ணணும் மீன்ஸ் நீ இந்த சொசைட்டியே தூக்கி பல 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 பாகுபலி நிப்பாட்ட சொல்லல. உனக்கு ஒன்னால என்ன முடியும் அது உனக்கு தெரியும்ல. நீ ரோட்ல கிடக்குற ஒரு சின்ன கல்லை நவட்டி போட்டா கூட அதுவும் இந்த சொசைட்டிக்கு நீ பண்ற ஒரு ஹெல்ப் தான். நீ நினைப்ப கல்ல அப்படி எத்தி விடுறது இல்லைன்னா அந்த பொருள் பின்னாடி வர கார்கரை நீ அந்த கல்லை நவட்டாம போய் கவுந்தான் அப்படின்னா, இஃப் ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்ல, 100 இதுல 1 கூட இருந்தாலும் அது ஒண்ணுமே பாசிபிலிட்டி தானே. கவுந்தான் அப்படின்னா நீ ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா அந்த இடத்துல மாறிடு. புரியுதா உனக்கு? இந்த மாதிரி எல்லா விஷயத்துலயுமே உன்னுடைய மாதிரிதான் பஸ்ல போயதுல அப்படிதான். காலேஜ் விட்டு பஸ்ல வரேன், நான் உட்கார்ந்து இருக்கேன், ஒரு பையன் உட்கார வர்றான், வயசானவங்க கூப்பிடுறாங்க, தம்பி நான் உட்கார, அவனை பார்த்தோன்னே டக்குன்னு உட்காடுறாங்க. இது நிறைய பேர் பண்ணுவாங்க. யாரா காதுல வந்துட்டு மாட்டிட்டு ஒண்ணுமே கேட்காத மணிக்கு அப்படியே உட்காந்துப்பாங்க. தட்டி கூப்பிட்டாலும் எனக்கு சொரணையே இல்ல, நான்லாம் உப்பே போட மாட்டேனே அப்படின்ற மணிக்கு உட்கார்ந்து இருக்கிறது. சோ ஒரு எந்த இடத்துல நீ எந்த மாதிரி இருக்கணும், அது உனக்கு எந்த மாதிரியான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படின்றதுல நீ தெளிவா இருக்கணும். சோசியல் லெவல்ல வந்துட்டு நீ என்னவா இருக்கணும் அப்படின்னா அவேரா இருக்கணும். உனக்குன்னு ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உன்னை சுத்தி உள்ளவங்கள்ட்ட நீ கிரியேட் பண்ணணும். அப்பனாதான் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை அப்படின்னா நீ அதை பத்தி பேசும்போது நீ யோக்கியமா அப்படின்னு அவன் கேட்க மாட்டான். நான் யோக்கியம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி நீ அவனை கேள்வி கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. நீ வளர்ந்து பெரிய ஆளே சொந்தமா ஒரு வீடு கட்டுற. வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வீடு கட்டும் போது அந்த வீட்டுக்கு போர் போடுறது இருக்கும், கரண்ட் எடுக்கிறது இருக்கும். வேற என்ன மாப்பிள்ள பண்ணுவாங்க ஒரு வீடு கட்டினா? மண்ணு செங்கல் இல்ல, அதாவது கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குது. இப்போ வீடு கட்டிட்டோம், கட்டினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு கேபிள் கனெக்ஷன் கொண்டு வர்றது, அரசாங்க கேபிள் கனெக்ஷன் வச்சுப்போம். கரண்ட் கொடுக்கறது, தண்ணி சப்ளை கொடுக்கறது, வேற என்ன இருக்குது, ரேஷன் கார்டுல அட்ரஸ் மாத்துறது, ஆதார் கார்டுல அட்ரஸ் மாத்துறது, சொந்த வீடா இருக்கு. ஆமா, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? மறக்க முடியாத நாட்கள். என்ன அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீ உங்களோட வீட்டுக்காக மாத்த போறேன்னா காசு கேட்பான், கேக்குறான், இன்னைக்கு வரைக்கும் கேக்குறான். நம்ம வீட்டுல எவ்வளவு கடன் பேரண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அந்த கடன்லாம் எதனால வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வரேன், சரியா? உங்களை வளர்க்கிறவங்கடா அப்படிம்பாங்க வீட்டுல. வீட்டுல ஒரு நாயை வளர்த்து தொலைகிறேன்ல அப்படின்னு இந்த மாதிரிலாம் இருக்கு கதை. சரியா? இப்போ நீங்க ஒரு கரண்ட்டுக்கு வந்துட்டு உங்க வீட்டுல இருந்து சொந்த வீடு கட்டினதுக்கு அப்புறம் நீங்க போய் கரண்ட்டுக்கு சப்ளை கொடுங்கன்னு கேட்க போனீங்கன்னா, சரிப்பா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ஆனா இவ்வளவு செலவாகும் அப்படின்மா. அந்த செலவு எதுக்கு? கரண்ட் எடுத்து கொடுக்கறதுக்கா? அவன் பாக்கெட்ல போட்டுக்கிறதுக்கு. சரியா? அப்படிங்கும் போது நீ அதை கேள்வி கேட்கணும்னா உனக்குள்ள ஒரு கில்ட் இல்லாம இருக்கணும். கில்ட் இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீ நல்லவனா இருக்கணும். நீ நல்லவனா இருக்கணும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். இவ்வளவு இருக்குது. சரியா? இப்போ அடுத்து 3வது டாபிக். 3வது என்ன அப்படின்னா, 3வது என்னது? கல்வி மாப்பிள்ள, எஜுகேஷன். எஜுகேஷன் I don't care. எஜுகேஷன் என்ன எஜுகேஷன்? எஜுகேஷனே இங்க பேசிக் எஜுகேஷனே இல்லையே. முதல்ல எஜுகேஷன்னா என்னன்றதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். நீ புக்கில் படிக்கிற ஆனாவனால இருந்து A+B² வரைக்கும் அது மட்டும் தான் எஜுகேஷன் கிடையாது. கண்டிப்பா அது மட்டும் கிடையாது. வாழ்க்கை பாடம்னு ஒண்ணு இருக்குது இல்ல,
அதுதான் ரியல் எஜுகேஷன். அதை பத்தி கத்துக்க ஆரம்பிக்கணும். அதை பத்தியும் இல்ல, அதை பத்தி தான் மெயினா கத்துக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இந்த காலத்துல ஏன் எஜுகேஷன் மஸ்ட், கண்டிப்பா ஏன் உனக்கு எஜுகேஷன் வேணும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீ வந்துட்டு பூர்த்தி செய்யணும் அப்படின்னா கையில ஒரு டிகிரி அப்படின்ற ஒண்ணு அவன் கேட்கறான். டிகிரி கொடு அப்படின்னு கேட்பான். டிகிரி போக எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அதுதான் பெரிய இது. ஒரு மீம்ஸ் பார்த்தேன். என்னடா கோயிங் as a fresher to a company for இன்டர்வியூக்குள்ள போறேன். சொல்லுங்க, நான் என்ன டிகிரி முடிச்சிருக்கேன்? நான் எம்சி வரைக்கும் முடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன இது, எப்போ காலேஜ் முடிச்சீங்க? இப்பதான் 2 months முன்னாடி. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னு அப்படியே ஃபைல தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றான். எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சோ எக்ஸ்பீரியன்ஸையும் அவன் வந்துட்டு கேட்கறான். ஓகேவா? அவன் எக்ஸ்பீரியன்ஸா என்ன கேட்கறான்? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, என்விரான்மெண்ட் நீ எப்படி சமாளிக்கிறன்றதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு டாபிக் போகட்டும். எஜுகேஷனே இன்னைக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கேங் சுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நமக்கு தெரிஞ்ச 4-5 பேரா 10-15 பேர் சுத்துறாங்க. இந்த ஆண்ட்ரூ டேட் கேங்குன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் மொட்டையா இருக்கு ஆண்ட்ரூ டேட்னு சொல்லிட்டு. அதான் எப்படின்னா, இந்த சிஸ்டம் மேட்ரிக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகணும். மேட்ரிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும். ஐயோ நான் மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கேன், போச்சு, என்னை வந்துட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள கொண்டு வராங்க, நான் என்னுடைய லைஃபை வாழல, பிளா 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 பிளா, ஸ்கூல்ஸ் எல்லாம் வேஸ்ட், காலேஜஸ் எல்லாம் வேஸ்ட், அவங்க சொல்லி தரதெல்லாம் வேஸ்ட், அவங்க காசு வாங்கிட்டு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃபை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், சொந்தமா நீங்க எப்படி சம்பாதிக்கணும், இதுக்கெல்லாம் நான் கோர்சஸ் விற்கிறேன். அப்படி இல்லாமப்ல படிச்சுட்டு மேல வரவனும் இருக்கான். இப்ப நீ சொல்ற மாதிரி எஜுகேஷன் முடிச்சுட்டோ முடிக்காமல அதை படிச்சுக்கிட்டோ அவனோட இது நீ சொல்ற மாதிரி அவன் கத்துக்கிட்டு லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் நம்ம இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டு அப்படி வர 4-5 பேர் இருக்காங்க. 100ல ஒருத்தர் 2 பேர் அப்படி வர்றவங்க இருக்காங்க. நீ சொல்ற பத்தியா 10-15 பேர் இப்படித்தான் நீ சொல்ற மாதிரி ஊத்துறாங்க. நான் வந்து சுய தொழில் பண்ண போறேன், பண்ணு, தாராளமா பண்ணு. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வரணும். எஜுகேஷன் விட்டு வெளியே வர தெரியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நீ சுய தொழில் ஸ்டார்ட் பண்றதுதான் இங்க யாரும் குறை சொல்லல. ஆனா அவன் படிக்கிறதே வேஸ்ட், நீ மேட்ரிக்ஸ்குள்ள இருக்கிற என்ன ப்ரோ. இவன் ஒருத்தன் வெளியே வந்தானா அதே பிளானோட இன்னும் 4 பேரை வெளியே எடுக்கிறான். அவன் வர்றான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்கான். எஜுகேஷனை டிராப் பண்றதுல 3/4 பேர் சொல்றது என்னன்னா, படிச்சா 10,000 ரூபாய் தான் தருவாங்க, என் கூட வந்து பஜ்ஜி சுடு 14,000 ரூபாய் தரேன், இப்படிதான் பாதி பேர் சுத்திட்டு இருக்காங்க. சோ அந்த செல்ஃப் குரோத்ன்றதுல வந்துட்டு கெரியர் இம்பார்ட்டன்ஸ்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லாம இருக்கு உங்ககிட்ட. எங்க சார் ஒண்ணு சொன்னாரு, தம்பி 3 வருஷம் டிகிரி கோர்ஸ் எல்லாம் முடிச்சு 4 வருஷம் ஆக்கிட்டான், நீ இப்ப டிகிரி முடிச்சு வெளியே போன அப்படின்னா உனக்கு வந்துட்டு வெளியே எந்த வேலை வாய்ப்பு இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான், ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் உனக்கு வேலை கொடுக்க மாட்டான், உனக்கு அடுத்த டிகிரியும் பர்சீவ் பண்ண முடியாது. அந்த 4 வருஷம் டிகிரி முடிச்சு வர்றவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான் தம்பி. அதனால சரி எல்லாம் ஓகே, அதெல்லாம் கேட்டுட்டு சூப்பர் சூப்பர். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை சொன்னா சார், சுயதொழில் கத்துக்கோப்பா அப்படின்னா. ஓகே சார் என்ன சுயதொழில்னு கேட்டா, பிளம்பர் வேலை தெரியுமா, பிளம்பர் வேலை கத்துக்கோ, எலக்ட்ரீஷியன் வேலை கத்துக்கோ, அதை நீ லைஃபா மாத்துன, நீ கத்துக்கோ வேணான்னு சொல்லல, அதை நீ லைஃபா மாத்துன்னு சொன்னா அந்த இடத்துல சட்டை இப்படி திரும்பி பிடிச்சி சத்துன்னு அரையன் போல தோணுச்சு. அதனால திரும்ப என் ஐடி கார்டை கட்டி பிரின்சிபல்ட்ட கொண்டு போயிடும். அதனாலதான் அமைதியா இருந்தேன். சோ அதான் என்ன சொல்றது, எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், நெசசரி. அதை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்கணும். அந்த எஜுகேஷன்ன்றது ஒண்ணு இல்லைன்னா தான் இன்னைக்கு நிறைய பேர் தற்கூரியா, நான் சொன்னேன் முதல்ல உள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, சோசியல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இது எதுவுமே இல்லாம நிறைய பேர் சுத்துறதுக்கான காரணம் என்னன்னு பாக்குறீங்க? இதுதான் எஜுகேஷன் இல்லாதனாலதான். படிடான்னு படிச்சு சொன்னேன்டா பரமா கீழே உட்காந்து கேட்கிறியா? இதே மாதிரி 4 பேர் வெளியே வரானா, அவங்க 4 பேர்ல ஒரு பேரண்ட்ஸாவது பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான், இதோட பெரும் சொல்லி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி இவங்க அந்த மாதிரி வரவங்க பேக்ரவுண்ட். அவன் ஒருத்தன் வந்துட்டு நான் எனக்கு படிப்புலாம் வேஸ்டா இதான் அப்படின்னு வர்றவனுக்கு பின்னாடி பேக்கப் இருக்கும் அவனுக்கு. ஆனா இங்க 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேக்கப் கிடையாது. நீ வெளியே உன் கையில வர்ற அந்த டிகிரி தான் உனக்கு வந்துட்டு மேட்ரு. நீ அதை வச்சுதான் அடுத்து மேல படிக்கணும்னா அதுதான் உனக்கு, அடுத்து வேலைக்கு போகணும்னா உனக்கு அதுதான். சோ படிச்சு முன்னேற வேலையை பாடுறான். கொத்தனார் வேலை பார்த்துக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம், கறி கடைக்கு வேலைக்கு போறதெல்லாம் இப்படிலாம் தெரிஞ்சு தெரியாதீங்கடா. எல்லாம் பண்ணு, தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்றது வேற, அதை லைஃபா எடுத்து பண்றது வேற. நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை பண்றன்னா ஹாப்பி, பண்ணு, தாராளமா பண்ணு, தெரிஞ்சுக்கோ. 4-5 விஷயத்த தெரிஞ்சு கையில வருது, அதை வச்சுக்கிட்டாதான் சர்வைவ் ஆக முடியும் இந்த சொசைட்டில. இல்லமாப்ல உடல் வலியோட பாக்குறாங்க. ஒரு மாசத்துல 10,000 வருதுன்னா நம்ம
நம்ம படிச்சுட்டு போறோம், எஜுகேஷன் முடிச்சுட்டு போறாங்கன்னா சேர்ல உட்காந்து அந்த 10,000 மாசத்துக்கு வாங்கிடுவாங்க. இது கொத்தனார் படிச்சா வேலைக்கு அது ஒண்ணு, முடிச்சுட்டு படிச்சா 10,000 தான் கிடைக்குமாங்கல்ல, படிச்சா 10,000 ரூபாய் தான் எனக்கு சம்பளம் தராங்க அப்படின்னா யூ ஹாவ் டு எய்ம் ஹையர். நீ படிச்ச அதே படிப்புக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தர கம்பெனியும் இருக்கான், ₹1,00,000 சம்பளம் தர கம்பெனியும் இருக்கான், உனைய சிஇஓவா தூக்கி உட்கார வைக்கிற கம்பெனியும் இருக்கான். தேடணும், அலையணும், கண்டுபிடிக்கணும். இதான் மேட்ரு. எங்க எவன் எதை தருவான் அப்படின்னு நீ பார்க்கணும். இப்ப நீ வந்துட்டு பிஎஸ்சி பிசிக்ஸோ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோ, பிஎஸ்சி மேக்ஸோ, ஏதோ ஒரு டிகிரி, ஏதோ ஒரு ஸ்ட்ரீம்ல வந்துட்டு டிகிரி முடிக்கிற, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் எங்க பண்ணலாம், எங்க பண்ணா யூஸ். ஒரு சிலர் வந்துட்டு இப்ப என்னைய மாதிரி ஆளலாம் பார்த்தோம்னா, நான் இப்ப யூஜி இங்க எங்க காலேஜ்ல படிக்கிறேன், பிஜியும் அதே காலேஜ்ல தான் நான் போட போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அப்பா இதே காலேஜ்லயா, நீ எங்கேயாவது வெளியூர் போய் படிக்கலாம்ல, அந்த ஊர்ல அந்த காலேஜ் இருக்கு, இந்த ஊர்ல இந்த காலேஜ் இருக்கு, இந்த ஊர்ல எந்த காலேஜ் இருக்கு எல்லாம் சொல்றாங்க. ஓகே, ஆனா ஃபேமிலி சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்குது இல்ல, அதெல்லாத்தையும் கணக்குல எடுத்து பார்க்கணும் நம்ம. அப்படி பார்த்து நீ இருந்துட்டானா ஓகே. ஆனா உனக்கு எல்லா விதத்துலயும் சப்போர்ட் இருக்கு, வெல் செட்டில்டு பேக்ரவுண்ட் இருக்குது, அண்ட் படிக்கிறதுக்கான மோட்டிவேஷனும் ஒன்று இருக்குது, படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ற ஆளுங்களும் உன்னை சுத்தி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹாவ் டு எய்ம் ஹையர். அதே மாதிரிதான் நீ வேலையை தேடி போறதும், நீ எந்த கம்பெனில வேலை பார்க்க போற, எங்க போய் நீ உன்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீ வளர்த்துக்க போற, உன்னுடைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க போறன்றது, நீ எங்க தேடுற, எந்த இடத்துல தேடுறன்றதுதான், நீ எங்க இருக்குங்கிறதான் முக்கியம். இந்த ஒரு ரீல்ஸ்ல எல்லாம் வரும் பாத்தியா, 2 பேர் தோண்டிட்டு இருப்பாங்க, இங்கிட்ட ஒருத்தன் தோண்டுவான், இவனுக்கு பக்கத்துலயே வைரம் கிடைக்கும், எடுத்துட்டு போயிருவான். அவனுக்கு கொஞ்ச தூரம் போனா இவனோட 3 மடங்கு அதிகமா வைரம் கிடைக்கும். ஆனா இவன் கொஞ்ச நேரம் தோண்டிட்டு வந்துருவான். அது மாதிரிதான் நம்மளுக்கு ஒண்ணும் கிடைக்கலன்ற மாதிரி வந்துருவாங்க. சோ ஒரு பர்டிகுலர் டைம் இருக்குது. நம்ம அட்லி ஒரு இதுல சொல்லிருப்பாங்க இன்டர்வியூல, இந்த வாட்ச் கதை கேட்டிருக்கியா? வாட்ச் வந்து ரிப்பேர் பாக்குற கடைக்கு கொண்டு போய் வாட்ச் இந்த எவ்வளவு கேட்டுவா அப்படின்னு சொல்ற மாதிரி போய், இந்த வாட்ச் ஒரு 30-50 ரூபா போகும்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. சரி, அப்ப இது ஸ்டோர் ரூம் போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்களா. அப்போது இந்த வாட்ச் அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 கூட்டி சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வாட்சை வந்து சேல்ஸ் பாக்குற இந்த பழைய காலத்து பொருள்லாம் இப்ப ஆன்டிக் ஐட்டம்ஸ் விக்கிறேன், அந்த இடத்துக்கு போய் கேளு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லி விடுவாரு. இவன் போய் அந்த இடத்துல கொண்டு போய் கொடுப்பான். இது மதிப்பு வந்து லட்சக்கணக்கா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நம்ம எங்க இருக்கோங்கிறதா நம்மளோட வேல்யூ. உன்னுடைய மதிப்புன்றது நீ இருக்கிற இடத்த வச்சுதான் மாறும். சரியா? நீ இப்போ நீ சொல்ல என்ன சொல்றது, நீ இருக்கிற அந்த சொந்த ஊர்ல வந்துட்டு நீ படிச்சுட்டு அதே ஊர்ல நீ வேலை தேடி போனோம்னா உனக்கு 5,000 ரூபாய் சம்பளம் தான் கொடுப்பான். சரியா? நீ சொந்த ஊர்ல படிச்சுட்டு கொஞ்சம் பக்கத்துல உள்ள மாவட்டத்துக்கு போன அப்படின்னா 10,000 ரூபாய் கொடுப்பான். ஆனா நீ சொந்த ஊர்ல படிச்சுட்டு வேற எங்கேயாவது போன அப்படின்னா, அதாவது உன்னுடைய நீ இருக்கிற இடத்த தாண்டி வெளியே கால் எடுத்து வச்சாதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், அங்க உனக்கு நல்ல ஒரு வெல் செட்டில்டான என்விரான்மெண்ட்டும் கிடைக்கும், நல்ல சேலரியும் கிடைக்கும், நீ எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, ஏன் ப்ரோ இந்த நாட்டுல படிச்சுட்டு நான் வேற நாட்டுக்காக வேலை செய்வா, இந்த ஊர்ல படிச்சுட்டு நான் வேற ஊருக்காக வேலை செய்வா? நீ அங்கேயே ஒரு சில தமிழர்கள் இப்படி பேசுவாங்க. தமிழ் அதாவது நீ உன்னை அங்கேயே பெர்மனண்டா தங்கிர சொல்லல, உனைய அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒண்ணும் இல்ல, நீ இங்க யூஜி டிகிரி முடிச்சுட்டு பிஜி டிகிரி முடிச்சுட்டு வேற ஒரு வெளிநாட்டுக்கு போய் ஒரு 5 வருஷத்துல இருந்து 6 வருஷம் வேலை பாக்குறேன்னு வச்சுப்போம். அங்க வேலை பார்த்துட்டு இங்க வந்தன்னா நீ இங்க யூஜி இதேதான் இங்கேதான் படிச்சிருப்ப, பிஜி இங்கேதான் படிச்சிருப்ப, ஆனா உனக்கான வேல்யூ ஜாஸ்தி. ஏன்? வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்மா, இங்க அங்க போய் படிச்சு அங்க போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் தெரியுமா, அந்த ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்மா. படிச்சது நீ இங்கதான் படிச்சிருப்ப, ஆனா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீ கெயின் பண்ண இடம் இருக்குதுல்ல, அது வேற, அதுக்கான வேல்யூ வேற, அது கொடுக்குற அந்த மதிப்பு வேற. அதுதான் ஓகேவா? ஸோ எஜுகேஷனும் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன்னால எனக்கு வந்துட்டு எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் தேடு, சுத்தி கொஞ்சம் பாரு. குதிரைக்கு கடிவாளம் போட்ட மணிக்கு இப்படியே பார்க்க கூடாது. சரியா? சுத்தி கொஞ்சம் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். ஏழைகள் நம்ம கண்ணு ஃபுல்லா சுத்தி தான் இருக்கணும், போற பாதை மட்டும் தான். எங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, எப்பயாவது ஏதாவது இந்த தேங்காய் பாட்டிலு, பவுடர் டப்பா இதெல்லாம் எடுத்துட்டு எங்க இருக்கு அங்க போய் பாரு, நீ எல்லாம் அங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு தேடிட்டே இருப்போம். 4 மணி நேரமா தேடுவேன் நான், எங்கேயுமே கிடைக்காது. எங்க அம்மா விறுவிறுன்னு வருவாங்க, 2 செகண்ட் தேடுவாங்க, டக்குன்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. நிறைய டைம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப நான் கேட்பேன், ஏமா என் கண்ணுக்கு மட்டும் என்ன பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது, நீ வந்தோடனே ஜி பூம்பா புஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையில எடுத்து வந்துரு, எப்படிமா அது அப்படின்னு கேட்பேன். அம்மா சொன்னாங்க, நீ என்ன தேடுறியோ கவனம் அதுல இருக்கணும், ஐயோ தேடுறேனேன்னு இருக்கக்கூடாது.
தேட சொல்றாங்க இல்லையா நம்மள தேட நம்மள போய் தேட சொல்லி அது இருக்கக்கூடாது. சரியா? இப்ப நான் வந்துட்டு உதாரணத்துக்கு என்னோட போனை காணாம தேடிட்டு இருக்கேன்னா நான் என் போனை தேடுறேன். என் போனை எங்கெல்லாம் வச்சிருப்பேன், என் போனை எங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, பாக்கெட்ல வச்சிருக்கேன், இப்படி தேடணும். ஐயோ போனை காணும், ஐயோ போனை காணாது என்னன்னா அடுத்த அரை மணி நேரத்துக்கு ஐயோ போனை காணாம தான் இருக்கணும் நான். ஓகேவா? சோ என்ன தேடுறோன்றதுலதான் நம்ம போக்கஸ்டா இருக்கணும். எப்படி தேடுறோன்றதுல போக்கஸ் இருக்கவே கூடாது. கொஞ்சம் கஷ்டப்படணும். சும்மா உட்கார்ந்த இடத்துல வந்துட்டு எனக்கு எல்லாமே பால் பாயாசத்துல இருந்து பிரியாணி வரைக்கும் எல்லாமே எனக்கு உட்கார்ந்த இடத்துல இலையில போடணும் அப்படின்னா கிடைக்காது. அது கல்யாணம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதுக்கு பாட்டு தர்றாங்க அவ்வளவு நேரம். லைப்ல சொல்லுகிறதுக்கு தர மாட்டேங்கிறாங்க. கரெக்டா அந்த வரியில வச்சுட்டு கரெக்டா எவனும் ஸ்டோரி பாக்குற எவனுமே பார்த்தேன்னா அப்புறம் அப்படின்னு தள்ளி விட்டுதான் போவான். எவனும் முழுசா பார்க்கவே மாட்டான். இந்த பாட்டுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுத்து பாட்டு பண்ணுவாங்க. அத அந்த பாட்டு கரெக்டான வரியில வச்சு அதை கரெக்டா செலக்ட் பண்ணி அதை கரெக்டா இந்த முக்குல வைக்கிறதா, ஒரு ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் வேற, அதை இந்த முக்குல வைக்கிறதா இந்த முக்குல வைக்கிறதா, எந்த முக்குல வச்சா அவன் பார்க்கவே மாட்டான். அப்படி தள்ளி விட்டு போயிடான். ரொம்ப தெரிஞ்ச பயிலான்னா இப்படி ஒரு லைக் அப்படி ஒரு தள்ளு, அவ்வளவுதான். இதுக்கு நீ இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றல, அதே இத அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண ரிலாக்ஸேஷனுக்கு டைம் இருக்கணும் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதே போன்ல தான் இதே நெட்டை யூஸ் பண்ணி தான் நீ உன்னோட ஸ்டடிஸுக்கு நீ ஹையர் ஸ்டடிஸ் எப்படி பர்சூ பண்றதுன்னு பார்க்கலாம். ஆன்லைன் கோர்சஸ் அட்டன் பண்ணலாம். ஃப்ரீ கோர்சஸ் சர்டிபிகேட் நிறைய இருக்குது. நீ எஜுகேஷன் லெவல்ல நிறைய இருக்குது உனக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணலாம். அவ்வளவுதான். சரியா? ஒரு ரெஸ்பான்சிபிள் யூத்தா நீ இதெல்லாம் தான் இருக்கணும். உங்ககிட்ட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு கரெக்டா இருக்கணும். எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லாம நீ ஒரு நல்ல பையனா இருக்கணும். ரெஸ்பான்சிபிளான பையனா இருக்கணும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியோட, சோசியல் அவேர்னஸோட. எஜுகேஷன் லெவல்ல நீ ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆலமரம் மாதிரி வேற ஆழமா இருந்தா மட்டும்தான், எஜுகேஷன் லெவல்ல இருந்தா மட்டும்தான் நீ மேல மேல வளர முடியும். ஓகேவா? சிம்பிள் அஸ் தட். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சு இன்னொரு கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் மட்டும் இவன். அவ்வளவுதான். ஓகே, நீங்க இதை கிரிஞ்சா நினைச்சாலும் சரி, எப்படி நினைச்சாலும் சரி பாருங்க. இல்லையா குறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க, சுட்டி காட்டுங்க, நாங்க திருத்திக்கிறோம். ஏதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். எங்களால தேட முடியல, நீங்க தேடி கொடுங்க, நீங்க தேடி சொல்லுங்க, எப்படி இதா போடுங்க அப்படின்னு சொல்லுங்க. கத்துக்கிறோங்க, அவ்வளவுதாங்க. எல்லாமே கத்துக்கிறோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சோ தேங்க்யூ ஆல். மறக்காம அந்த கீழே உள்ள இந்த லைக் பட்டன் லைட்டா ஒரு தட்டி சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அமுக்கி பெல்ல அப்படி ஒரு அடி அடிச்சு விட்டுருங்க. சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.